வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சியூஇடி அப்ளிகேஷனில் உள்ள டவுட்ஸு அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த 1-to-1 இந்த கூகுள் மீட் கிளாஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து ஆதித்யா அப்படிங்கிறவர் போன வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்து, அவர் அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு 2-3 வருஷமாகவே ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். இருந்து சியூஇடி எழுதி அதில் ஒரு ரீசனபிளி குட் மார்க்ஸ் வாங்கி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அவருக்கு டெல்லி யூனிவர்சிட்டியில் மோத்திலால் நேரு காலேஜ்லேயும் கிடச்சது. அங்கே போய் பணத்தையும் கட்டிட்டார், ரொம்ப கம்மி பணம். ஆனால் அங்கே அஃப்கோர்ஸ் அங்கே ரொம்ப அது ரொம்ப தூரம் அப்படின்லாம் சொல்லி அப்புறம் கடைசியில் வந்து அவர் மனசை மாற்றி நேராக அப்புறம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வந்தார். ஓகே, ஸோ அவரோட மார்க்குக்கே இன்னும் நிறைய யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கும், ப்ரொவைடட் நார்த் இந்தியா போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கிடச்சிருக்கும். பட் அவருக்கு எனக்கு பாண்டிச்சேரியே நல்லா இருக்குதுன்னு சொல்லி அந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் அவர் சொல்கிற ஒரு விஷயம், நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க, நம்ம ஊருக்கு பசங்க கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுல என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் அந்த அப்ரோச்சே வித்தியாசமாக இருக்கும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரியோ அல்லது பிஜியோ படித்தா அந்த வேதி அப்ரோச் ஃபார் த அந்த இது மெத்தடாலஜி எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். 2 3வது வந்து ஃபீஸ் குறைவு, கம்பேர்ட் டு மற்ற காலேஜை விட ஃபீஸ் குறைவு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த பெனிஃபிட்னால தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்போ ஒரே ஒரு எக்ஸாம் வச்சு நிறைய யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐ மீன் ஒரே எக்ஸாம்னா அந்த சியூடி எக்ஸாமில் நீங்கள் எந்த பாடத்தை சூஸ் பண்ணி அது தகுந்தாப்புல நிறைய யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் இப்போ நம்ம வந்து ஆதித்யா வந்து அந்த சியூடி பற்றி இன்னும் கொஞ்சம் விவரம் சொல்லிவிட்டு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணலாம். அவர் என்ன மனசில் வச்சுக்க அதெல்லாம் சொல்லட்டும், அப்புறம் உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். எஸ் ஆதித்யா. குட் மார்னிங் எவ்ரிஒன். இந்த சண்டே ஒரு பிஸியான டைமில் கூட ஃப்ரீயான வீக்கெண்டில் கூட எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கியூட் எக்ஸாம் சியூஇடி காமன் யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இந்த எக்ஸாம் வந்து நமக்கு எப்பயிலேருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போன வருஷம் ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்தே இது இருக்குது. ஆனால் அது யூனிவர்சிட்டி லெவலுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ காமனாக வச்சுட்டாங்க, நமக்கு எல்லாருக்கும் ஒரு காமன் டெஸ்ட் மாரி நம்ம கைக்கு வந்துட்டு. நான் ஃபர்ஸ்ட் இந்த நம்மளுடைய மீட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்னங்கிறத கியூட்ஃபுல்லாக, அது எப்படி படிக்கணும், என்னென்ன ரிசோர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி ஒரு 5 தான் பிரித்து நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆஃப்டர் த மீட்டிங், அதாவது இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கேளுங்க. நீங்கள் எல்லாருமே அப்ளிகேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 26 எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப லாஸ்ட் டேட்ல போயிட்டு பண்ணாதீங்க, ஏன்னா எரர் வந்து காமிக்க ஆரம்பிச்சிரும். டயத்தில் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ பிஃபோர் ஒரு 24 பண்ணிடுங்க உங்களோடது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கியூட்னா என்ன, எதுக்காக இந்த கியூட் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் முதல்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் தானா கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் கிடையாது, இது ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் உண்டு, பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் உண்டு. இந்த வருஷம் நம்மளுடைய என்டிஏ ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 45 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இந்த எக்ஸாம் மூலியமா தான் உங்களை மாணவர்கள் சேர்க்கையே நடத்திட்டு இருக்காங்க. 45 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆல் ஓவர் இந்தியாவில். 37 ஸ்டேட் யூனிவர்சிட்டி மாநில பல்கலைக்கழகங்கள்ல 37 யூனிவர்சிட்டியில இந்த சியூஇடி பேஸ்டு தான் உங்களை செலக்ட் பண்றாங்க. அடுத்து 32 டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு என்றால் அது அங்கீகாரம் பெற்ற, அதாவது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கும், கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்கும், பிளஸ் பிரைவேட் 2 இருக்கும். ஸோ அதை டீம்டு. ஸோ டீம்டு 32 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இந்தியா முழுக்க. அதுலேயும் இந்த சியூடி பேஸ்டு தான் பண்றாங்க. 133 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், நல்லா கவனிக்கணும், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 133 பேர் இந்த சியூடி பேஸ் பண்ணி தான் நடத்தி கண்டக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இதுல ஒன்று வந்து டெல்லியில வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிஸ் தெரியும், டெல்லியில சியூடி பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அடுத்து அதர் 3 யூனிவர்சிட்டிஸ், இது இல்லாம நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், அதுல 3 யூனிவர்சிட்டிஸ் இந்த சியூடி பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இது இல்லாமல் ஐசிஏஆர்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா படிக்கக்கூடியதற்கு இந்த சியூடி பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. குறிப்பா நம்ம தமிழகத்துல பாக்குறப்ப தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர்ல இருக்கு, சியூடின்னு சொல்லுவாங்க, திருவாரூர்ல இருக்கு. அடுத்து பாண்டிச்சேரியில இருந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இருக்கு. அது இல்லாமல்
நம்மளோட கோயம்புத்தூர்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு. அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து செலக்ட் பண்ணி அது வந்து ஒரு முக்கியமானது. இந்தியாவிலே ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் சம்பந்தமானதுல ஸ்பெஷலிஸ்ட் வந்து திருவாரூர்ல தான் நடத்துறாங்க. அதுக்கு இங்கேருந்து செலக்ட் பண்ணி கோயம்புத்தூருக்கு அனுப்புறாங்க. கோயம்புத்தூர்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிற காலேஜ் ரொம்ப ஃபீஸ் கம்மி. அதுக்கும் நம்மளுடைய சியூடி பேஸ் பண்ணி தான் பண்றாங்க. திண்டுக்கல்ல ஒரு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டி. காந்திகிராம் அதுக்கும் சியூடி பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து காலேஜுக்கும் நம்மளுடைய சியூடி பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அடுத்து இந்த எக்ஸாமோடைய பேட்டர்ன் நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து மற்ற பரீட்சை போல் கிடையாது. எதுல இது வேறுபடுதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களுடைய இந்த எக்ஸாம்ல மற்ற எக்ஸாம்லனா இதான் சப்ஜெக்ட், இது பேப்பர், இத்தனை மார்க் அப்படிங்கிறது உங்களால வரையறுத்தல் ஒரு டிஃபைன் பண்ணிடலாம். இதாதான் அப்படி சொல்லிடலாம். இப்போ நீட்டா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மொத்தத்துக்கு இவ்வளவு மார்க்கு எக்ஸாம் எழுதுவீங்க, ஓஎம்ஆர் ஷீட்டு முடிஞ்சிடும். ஆனால் இதுல அப்படி கிடையாது. இதுல நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கு. உங்களுடைய யூனிவர்சிட்டியில எந்த கோர்ஸ் எடுக்க சொல்றாங்களோ அந்த கோர்ஸ்க்கு அந்த யூனிவர்சிட்டி ஒரு சப்ஜெக்டை வரையறை செய்திருக்கும். உதாரணத்திற்கு இப்போ ஒருத்தவங்க இன்டகிரேட்டட் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல படிக்கணும்னு விருப்பப்படுறாரு. நல்லா கவனிக்கணும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல படிக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னா அவங்க என்ன டெஸ்ட் எழுத சொல்றாங்களோ அதை தான் நீங்க எழுதணும். அவங்க வந்து ஜென்ரல் டெஸ்ட் எழுத சொல்றாங்கன்னா நீங்க ஜென்ரல் டெஸ்ட் எழுதணும். அப்பதான் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு பதிலா வேற ஏதோ பொலிட்டிக்கல் சயின்ஸை எழுதிட்டு போய் கொடுத்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் அந்த அப்ளை பண்றதுடைய அந்த முக்கியமான கோர். மற்ற எக்ஸாம்ல இந்த சப்ஜெக்ட் நீங்க அப்ளிகேஷன் போடுமே முடிஞ்சிடும். ஆனா இந்த எக்ஸாம்ல ஒரு ஸ்டெப் நம்ம கூட என்னன்னா, நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அந்த யூனிவர்சிட்டியோடைய அந்த கோர்ஸ்க்கான சப்ஜெக்டை நீங்க எடுத்து அட்டன் பண்ணணும். அதுல ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த கோர்ஸ்க்கானதை நீங்க எடுத்து அப்ளை பண்ணணும். குறிப்பா இன்னொன்னு நீங்க பார்க்கணும், இதுக்கு எத்தனை மார்க் சார் அதுங்கிற கேக்குறீங்க நிறைய பேர். இதற்கு ஒரு டிஃபைன்டு மார்க்ஸ் கிடையாது. இப்ப நம்மளுடைய சிஸ்டம் படி இங்கிலீஷ்க்கு 200 மார்க்ஸ். எப்படி 200 மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி பேட்டர்ன் ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னா 50 கொஸ்டின் எல்லாம் கவனிச்சுக்கணும். லாங்குவேஜும் சப்ஜெக்ட்லயும் 50 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதுல நீங்க 40 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அகைன் ஐ டோல்ட் 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, 40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி 5 மார்க்ஸ் அப்படிங்கிற விதத்துல உங்களுக்கு வந்து போடப்படும். இப்ப 40 into 5 200 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ராங்னா 1 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் இதோடைய இது. அப்படி பார்த்தோம்னா நமக்கு லாங்குவேஜும் சப்ஜெக்ட்னா உங்களுக்கு சிலது சப்ஜெக்ட் எழுதுற மாதிரி வரும். அப்பொழுது சப்ஜெக்டுக்கு 200 மார்க் வரும். இதே நீங்க ஜென்ரல் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு 60 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 60 அதுல நீங்க 50 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், 250 மார்க்ஸ். இதுதான் வந்து ஜென்ரல் டெஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். இந்த ரெண்டே தான். உங்களுக்கு லாங்குவேஜும் சப்ஜெக்டும் சேர்த்தீங்கன்னா நான் 50 கொஸ்டின் 40 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் 200 மார்க்ஸ் முடிஞ்சிட்டு. ஜென்ரல் டெஸ்ட்னா 250 மார்க்ஸ் 60 கொஸ்டின்ல 50 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி வரும். இதுதான் வந்து இதோடைய பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாம். இதுல நீங்க 50னா சாய்ஸ் இருக்கும். 50 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை உங்களுக்கு ஏதாச்சும் தெரியல 40 கொஸ்டின் பண்ணணும். சரி, நீங்க எப்படி இந்த எக்ஸாம் வந்து எப்படி பென் அண்ட் பேப்பர் மோடா இல்ல கம்ப்யூட்டர் பேஸ் மோடா? நீங்க மோஸ்ட்லி இதுவரையும் நீங்க 12th முடிச்சிருக்கீங்க, இதுவரையும் நீங்க இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டீங்கள். அதான் ஒரு புதுசு. நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கான கம்ப்யூட்டர் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. பர்டிகுலர் சென்டர் உங்களுக்கு அறிவிப்பாங்க. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா இங்க கம்ப்யூட்டர் உங்களோட ரோல் நம்பருக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்ல உங்களோட கொஸ்டின் அந்த கரெக்டான டைமிங் வரும். அந்த டைம் எண்டு முடியும். அதுக்குள்ள நீங்க மவுஸை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணணும்.
இதுதான் ஆன்சர். ஏபிசிடின்னு இருக்கும். நீங்க ஏபிசிடிக்கு என்னென்ன ஆப்ஷனோ நீங்க பண்ணணும். அதுதான் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களால ஒரு வாட்டி நீங்க இந்த ஆப்ஷன் ஏவை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு பின்னாடி தெரியறப்ப அத நீங்க ஆப்ஷன் பிய சூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ அது ஒரு நல்லது. ஆனா இதுல ஒரு கெட்டது என்னன்னா, அட் த ஸ்டார்டிங் டைம் அட் த எண்டிங் டைம் இட்ஸ் வெரி வெரி பஞ்சுவல். கரெக்டா 5 மணிக்குன்னு 5 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 6 மணினா 6 மணிக்கு முடிந்து விடும். நீங்க எழுதலனாலும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். நான் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்ப்யூட்டர் உங்களுடைய பேப்பரை அனுப்பிவிடும். ஆனால் இந்த வருடம் பென் அண்ட் பேப்பர் மோடும் உண்டு, கம்ப்யூட்டர் மோடு உண்டு. எப்படின்னு சார் ரெண்டும் உங்களை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எப்படின்னா சில சப்ஜெக்ட் காமனா இந்தியா முழுக்க நிறைய பேர் எழுதுவாங்க. ஸோ அந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் பேப்பர் மோடுன்னு சொல்லிட்டாங்க. இதே ஒரு சில சப்ஜெக்ட் சில பேர் தான் எழுதுவாங்க. ஜெண்டர் டெஸ்ட் எல்லாரும் எழுத போறது இல்ல, சில பேர் தான் எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஜெண்டர் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர்ல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து உங்களோட எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறதுனா இட் வில் கண்டக்ட் ஆன் 1 month 20ல இருந்து, அதாவது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இருக்கக்கூடிய மே மந்த்ல இருந்து 1 month 1.5 month வரையும் நடக்கும். அதனால இந்த 1.5 monthல உங்களுக்கான டேட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் அதற்கான டேட் தெரியும். எனவே உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்க ஆரம்பிச்சிடணும். நீங்க உங்களுக்கு 12th முடிஞ்சிட்டு இப்ப ஃப்ரீயா தான் இருப்பீங்க. இதுக்கான ரிசோர்ஸ் நான் முடியிறப்ப சொல்றேன். அட் த எண்ட் ஆஃப் த மீட்டிங் அந்த ரிசோர்ஸை எடுத்து நீங்க படிக்க வேண்டியதான், ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு அந்த ஜென்ரல் டெஸ்ட்லாம் ஆப்டிடியூட் இதெல்லாம் வர்றதுக்காக ஒரு ரஃப் பேப்பரும் கொடுப்பாங்க. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு. ஆனால் அந்த டைம் கம்ப்யூட்டர்ல தான் பண்ணணும். அந்த ஸ்பீடை நீங்க வளர்த்துக்கணும். ஏன்னா கம்ப்யூட்டர்ல ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிவிடும். இது வந்து இந்த பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாம். அடுத்து இதுக்கான சிலபஸ் என்ன அப்படி பாத்தீங்கன்னா NCERT புக்ஸ். இதுக்கு சிலபஸ் நான் நம்மளுடைய கியூட் நோட்டிபிகேஷன்னே ஒரு வாட்ஸ்அப் இது ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதுல நமக்கு இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் டெஸ்ட்டுக்குமான சிலபஸை நான் அனுப்பிட்டேன். இது இல்லாம உங்களுக்கு என்ன சப்ஜெக்டுக்கு வேணுமோ அந்த சப்ஜெக்டை எனக்கு இந்த வாட்ஸ்அப்ல போடுங்க, உங்களுக்கு சிலபஸ் அனுப்பி விடுகிறேன். இதானுக்கான சிலபஸ். இதோட சிலபஸை ஓவராலா சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா NCERT 12th புத்தகத்துல உள்ளதுதான் இது. நான் வந்து NCERTங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க தமிழ்ல எழுதுற எத்தனையோ பேர் இருப்பீங்க. ஸோ தமிழ்ல எழுதுறவங்க தமிழ்நாடு புத்தகத்தை படிங்க. நீங்க 12th எதை படிச்சீங்களோ அதான் நீங்க எழுத போறீங்க. அதனால அதுக்கு பயப்பட வேண்டாம். அடுத்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறப்ப இதற்கு நீங்க நெட் சென்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெட் சென்டர்ல போனீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களே பண்ணிடுவாங்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஏன்னா அது கொஞ்சம் ப்ராசஸ் பெருசா இருக்கும். இந்த ப்ராசஸ் முடிக்கிறதே குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும் எல்லா ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு. அந்த சப்ஜெக்ட் செலக்ஷன் மட்டும் எந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன சப்ஜெக்ட் எழுதணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளாரிட்டியா பண்ணிடுங்க. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க பாண்டிச்சேரி தான் படிக்கணும் முடிவு பண்ணிருப்பீங்க. பாண்டிச்சேரியில பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் படிக்கணும் முடிவு பண்ணிருப்பீங்க. ஆனா நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஜெண்டர்ஸ் தான் எழுதணும்னு சொல்லிப்பாங்க. ஆனா நீங்க அதை அப்ளை பண்ணிருக்க மாட்டீங்க, எழுதியிருக்க மாட்டீங்க. அப்போது நீங்க அதுல வந்து அந்த டிஃபரன்ஸ் வரப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த எக்ஸாம் நீங்க போய் அந்த யூனிவர்சிட்டியில நீங்க அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு ஒரு சில குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க, அதுவும் நீங்க கவனிக்கணும். குறிப்பாக டெல்லி யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கணும்னா 12th இந்த குரூப் தான் எடுத்திருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். நீங்க BA எக்கனாமிக்ஸ் படிக்கணும் டெல்லி யூனிவர்சிட்டியில முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக மேக்ஸ் அல்லது அக்கௌண்டன்சி எழுதுற மாதிரி வரும் அந்த பேப்பர்ல. நீங்க இந்த ரெண்டுமே எழுதாத பட்சத்துல உங்களுடைய இந்த அப்ளிகேஷனை எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் அதான் ப்ராசஸ். இதுல நான் சரி எனக்கு சார் நான் அப்ளை பண்ணும்போது நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை விட்டுட்டேன், ஆனா எனக்கு இப்ப பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம். அந்த அப்ளிகேஷன்ல நீங்க கொடுக்குற யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு டீடைல்ஸ் தான். அவங்களுக்கு வந்து சரி இந்த யூனிவர்சிட்டிக்காக தான் அவங்க பண்றாங்கிறது தான். ஆனா நீங்க இந்த அப்ளிகேஷன்ல இந்த யூனிவர்சிட்டி நீங்க கொடுக்கலனாலும்
பரவாயில்ல, நீங்க அப்ளை பண்ணலாம். அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இந்த எக்ஸாம் முடிஞ்சோன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். யூனிவர்சிட்டி தனியா பண்ணணும். இது வந்து ஒரு எக்ஸாம் ப்ராசஸ் தான். இதுக்கப்புறம் அந்தந்த பர்டிகுலர் காலேஜுக்கு நீங்க ஒரு அப்ளை பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் டெல்லி யூனிவர்சிட்டிக்கு நீங்க தனியா பண்ணணும், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு தனியா பண்ணணும். அது வந்து ஆஃப்டர் த எக்ஸாம் தான் முடிப்பாங்க. அது வந்து மார்க் ஷீட் என்னைக்கு கொடுக்குறாங்களோ அன்னையில இருந்து இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த எக்ஸாமுக்கு உங்களுடைய அந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஓபிசியா இருக்கலாம். ஓபிசினா ஓபிசில கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட், இதை நீங்க ரெடி பண்ணிடணும். இடபிள்யூஎஸ் அந்த இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட், பிசிக்கலுக்கு ஹேண்டிகேப்னா பிசிக்கலுக்கு ஹேண்டிகேப் சர்டிபிகேட், எஸ்சி எஸ்டினா அதுக்கான சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் வந்து அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இருக்கணும். டெல்லி யூனிவர்சிட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுடைய அந்த அது நீங்க உங்களை அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஒரு 2 நாள் வந்து கொடுப்பாங்க. அந்த 24 ஹவர்ஸ்ல உங்களோட சர்டிபிகேட் எல்லாம் அப்ளிகேஷன் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கான நேரடியாக யூனிவர்சிட்டிக்கு போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. முக்கியமா நோட் பண்ணிக்கணும். நீங்க டெல்லி யூனிவர்சிட்டிக்கோ இதுக்கோ நீங்க நேரடியா போய் அலைஞ்சி திரிஞ்சு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய எல்லாமே இந்த செல் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ் தான். நீங்க இங்க அப்ளை பண்றப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க இதுல தான் வைப்பீங்க. இப்ப பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க வந்து அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல வைக்கிற மாதிரி வரும். அதுக்கான ஒரு போர்ட்டல் உருவாக்குவாங்க, அதெல்லாம் பின்னாடி வரும். அந்த ப்ராசஸ் அப்ப நீங்க அதை வச்சுட்டீங்கன்னா அந்த இதுல முடிஞ்சுட்டு நீங்க டைரக்டா உங்களோட சர்டிபிகேட்டை எதையுமே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈவன் 12th மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட் உங்கள்கிட்ட தான் இருக்கும் கடைசி வரையும். இதே மத்த காலேஜ்னா அதை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி வரும். ஆனா இங்க அது கிடையாது. எல்லாமே ஆன்லைன் 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 தான். அதே மாதிரி அதர் ஸ்டேட்ஸ்க்கு போறவங்களுக்கு நீங்க வந்து 12th மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட் கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா மைக்ரேண்ட் சர்டிபிகேட் வாங்கணும். இப்ப நீங்க சிபிஎஸ்சில படிச்சீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க மைக்ரேண்ட் சர்டிபிகேட் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டை விட்டு டெல்லிக்கு போறீங்க, மைக்ரேண்ட் ஆகுறீங்க. ஸோ அந்த மைக்ரேண்ட் சர்டிபிகேட்டை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும். அது கொஞ்சம் பாத்துங்க. அது நீங்க இந்த எக்ஸாம் முடிச்சு கூட பண்ணிக்கலாம். ஆனா இந்த ப்ராசஸ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ப்ராசஸ். அடுத்து இந்த அதான் குறிப்பா நீங்க இந்த அப்ளிகேஷன்ல கரெக்டா பார்க்க வேண்டியது சப்ஜெக்ட்ஸ் தான். அந்த சப்ஜெக்ட்ஸை கரெக்டா நீங்க பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணலாம். இப்ப நீங்க ஜென்ரல் டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா திருவாரூரும் அப்ளை பண்ணலாம், பாண்டிச்சேரியும் அப்ளை பண்ணலாம், டெல்லி யூனிவர்சிட்டின்னு அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் டெஸ்ட்டுக்குள்ளான கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுக்கணும்னா ஒரு சில யூனிவர்சிட்டி சொல்லியிருப்பாங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சாதாங்க நீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க அந்த ரூல்ஸ் படி தான் போக முடியும். இப்ப முக்கியமா 12th நீங்க 50% ஆஃப் த மார்க்ஸ் எடுத்துரும். 50%ங்கிறது ஈவன் 300 மார்க்ஸ் வச்சுங்க. 300 மார்க்ஸ் மேல எடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். இந்த அந்த இது நீங்க வந்து அது குவாலிஃபிகேஷன் கரெக்டா பார்த்துக்கணும். ஒரு சிலது வச்சிருப்பாங்க, ஏன்னா இந்த இதுக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். அடுத்து இந்த எக்ஸாமுக்கான ரிசோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புத்தகங்கள் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி என்சிஆர்டி புத்தகங்களை படிக்கணும். 12th என்சிஆர்டி மட்டும் படிச்சா போதும். 12th என்சிஆர்டி மட்டும் படிச்சா போதும். ஃபர்ஸ்ட் இது வந்து நான் சொல்றது சப்ஜெக்ட்ஸ். இப்போ நீங்க வந்து பிசிக்ஸ் எழுதுறவங்க, கெமிஸ்ட்ரி எழுதுறவங்க, மேக்ஸ் எழுதுறவங்க 12th என்சிஆர்டி மட்டும் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ். செகண்ட் ரிசோர்சஸ் இஸ் பிவைக்கு. போன வருஷத்தோட கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்க அதை சால்வ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதுல வந்து நம்மளோட இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ்ல வந்து நம்ம இப்ப கிளாஸஸ் வந்து இன்னைக்கு கூட ஜென்ரல் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணும். ஸோ இதுல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்ப பண்ணாலே அதுலயே அழகா மேம் வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு எழுதலாம். பிவைக்கு பாருங்க, என்சிஆர்டி படிங்க. இதை பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். நீங்க இந்த எக்ஸாமுக்கு பொறுமை அட்டன் பண்ணிடலாம். முக்கியமா இன்னொன்னு நான் சொல்ல வேண்டியது, இந்த பரீட்சைக்கு பொறுமை முக்கியம். ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸும், ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸும், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸும் அட் த மந்த் ஆஃப் ஜூன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு செப்டம்பர் அல்லது ஆகஸ்ட் ஆகும். ஆகஸ்ட் டு செப்டம்பர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிகாஸ்
அந்த யுனிவர்சிட்டிஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் டு செப்டம்பர்ல தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒருவேளை நீங்க வேற யூனிவர்சிட்டிஸ்ல அப்ளை பண்ணியிருந்தா கூட நீங்க இதை வாங்கிட்டு இதுல வந்து ஜாயின் பண்ணலாம். ஆனால் பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த யூனிவர்சிட்டிஸ் கொஞ்சம் லேட்டர் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்க ஒருவேளை வேற யூனிவர்சிட்டியில நீங்க ஜாயின் ஆயிட்டா கூட அந்த ஜாயின் ஆனதுல சர்டிபிகேட் மறுபடியும் இங்க வாங்கிட்டு வந்து இங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ராசஸும் இருக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியம் பொறுமை முக்கியம். அதே மாதிரி இதோட ஃபீஸ், இதுல நீங்க படிச்ச உங்களோட அட்வான்டேஜஸ் சார் சொன்ன மாதிரி உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியா இருக்கும். வித்தின் 20,000 பர் செமஸ்டருக்கே நான் சொல்றேன். வித்தின் 20,000 to 25,000 உங்களுடைய படிப்பை நீங்க முடிக்கலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் வித்தின் 20 அது தாண்டறதுக்கான வாய்ப்பு கிடையாது. வித்தின் 20 நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு. எவ்வளவு ஸ்காலர்ஷிப் இருக்குன்னா நிறைய இருக்கு. லிஸ்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் நம்ம சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்கு. நானே இப்ப ஆச்சரியப்பட்டேன், அவ்வளவு ஸ்காலர்ஷிப் இருக்கு. வந்து ஒரு 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 நீ கேள்விப்பட்டது, இப்போ உங்களுக்கு பணம் இல்லை ஆனா எனக்கு வந்து ரொம்ப வறுமையில இருக்க, நான் கஷ்டப்படுறேங்கிற பட்சத்துல உங்களுக்கு நான் வேலை பாக்குறேன் அப்படி சொன்னீங்கன்னா லைப்ரரியில போய் ஒரு 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணி நீங்க இந்த புக்ஸை மட்டும் அந்த இதை அடுக்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு 500 rupees கொடுப்பாங்க. இது வந்து இப்ப சில பேரால ரொம்ப வறுமையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு சான்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான கொடுப்பாங்க. ரொம்ப நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. 12th மார்க் பேஸ் பண்ணியே நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸோ நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு, அட்வான்டேஜஸ் இருக்கு. முக்கியமா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான சூழல். தனியா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிஸ்ல தனியா லைப்ரரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே தனியா ஒரு இது இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான புக்ஸஸ் இருக்கு, அவைலபிலிட்டி இருக்கு. நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு சாதக சூழல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில அதிகமா இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய பல மாநிலங்களுடைய அந்த டைவர்சிட்டிஸ் அது உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில கிடைக்கும். மற்ற யூனிவர்சிட்டி கம்பேர் பண்றப்ப எக்ஸாம்பிள் கேரளா பசங்க, ஆந்திரா பசங்க, கர்நாடகா நிறைய பேருடைய இந்த டைவர்சிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு சிவில் சர்வீஸ்க்கு டைவர்சிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பல நாடுகள், நம்ம வந்து இந்திய நாட்டுக்கு தான் உழைக்க வந்திருக்கோம், தமிழ்நாடுன்னு கிடையாது. ஸோ இந்த மொழி பற்று, இனப்பற்று எல்லாமே அதிகமா இருக்கும். இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இருக்குது. குறிப்பா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸ்பாட் அட்மிஷன் ஒண்ணு விடுவாங்க, அதை நான் பத்தி பேசிடுறேன், இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து உங்களோட டவுட்ஸ்க்கு போயிடுவோம். ஸ்பாட் அட்மிஷன்ங்கிறது மெரிட் லிஸ்ட்னு ஒண்ணு விடுவாங்க. 3 மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. இத்தனை பேரை செலக்ஷன் பண்ணி ஒரு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்பாட் அட்மிஷன் ஒரு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்குன்னு விட்டுப்பாங்க. அது எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வரும், ஜெனரல், ஓபிசி எல்லாருக்குமே வரும். இத்தனை சீட்ஸ்ன்னு இருக்கும். உங்களுடைய மார்க் இருக்கு, மார்க் ஒரு பட்சம். ரெண்டாவது வந்து நீங்க டைமிங்க்கு இங்க வந்துடணும். 8:30க்குன்னா 8:30க்கு இங்க இருக்கணும். 8:30க்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மார்க்கும் அதிகமா இருக்கும் பட்சத்துல இந்த 2 குவாலிஃபிகேஷனை வச்சு உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. இது மெரிட் லிஸ்ட்டுக்கு அப்புறம். ஏன்னா மெரிட் லிஸ்ட் நிறைய பேரால வர முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது இதோடைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு 250 தான் இதோடைய அந்த இப்ப ஜெனரல் டெஸ்ட் மட்டும் தான் எங்க இதுன்னா 250னா இதோட ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு இருக்கும்னா 240 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோடைய லிஸ்ட் எடுக்கிறப்ப மெரிட் லிஸ்ட்ல நிறைய பேர் வந்து அடி வாங்குவாங்க. ஆனால் நீங்க இந்த மெரிட் இப்ப நீங்க இந்த மாதிரி வரும். ஸோ அப்ப நீங்க வந்து உங்களால கிடைக்காம இருக்கிற பட்சத்தில் ஸ்பாட் அட்மிஷன்ல நீங்க வர ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கெட் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்காங்க ஸ்பாட் அட்மிஷன். அதுக்கான நோட்டிபிகேஷன் நான் வரப்ப நான் கண்டிப்பா சொல்றேன். ஸ்பாட் அட்மிஷன்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த மார்க்கும் பார்ப்பாங்க, ஸ்பாட் அட்மிஷன் பார்ப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அது ப்ரிஃபரன்ஸ் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுல நீங்க ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய இந்த ப்ராசஸை மட்டும் ஒழுங்கா பண்ணிடுங்க. குறிப்பா நீங்க அப்ளை பண்ணிடுங்க. நீங்க தப்பா பண்ணாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தப்பா கூட சரி செஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த இது கொடுப்பாங்க, இதுக்கப்புறம் ஒரு டைமிங் கொடுப்பாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் ராங்கா பண்ணியிருந்தீங்கன்னா அதை பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிடுவாங்க. ஒரு சில விஷயங்கள் போட்டோ மாத்துறது, சிக்னேச்சர் மாத்துறது, இந்த பேர் மாத்துறது, இந்த பேர் மாத்துறது கூட எதுக்கு மாத்தல, குறிப்பா இந்த சப்ஜெக்ட் மாத்துறது, யூனிவர்சிட்டி மாத்துறது, இந்த இதெல்லாம் வந்து நீங்க அந்த பண்ணிடலாம். ஆனா இந்த 26க்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிடுங்கிறது தான் என்னோட முக்கியமான கருத்து. இப்போ உங்களோட டவுட் சொல்லுங்க. சொல்லிடுங்க. ஆமா, விண்டோ ஃபார் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி. அப்போ போய் நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம்.
எஸ் சார். இப்போ கொஸ்டின்ஸ் போய்க்கலாமா? இப்போ யாருக்காவது டவுட் இருந்தால் டவுட் சார் இருந்தால் நீங்கள் ரைஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் ரைஸ் பண்ணலாம். சொல்லுங்க முகேஷ். சார் இப்போ நாங்கள் வந்து இப்போ ஜென்ரல் டெஸ்ட் வந்து நாம இப்போ போடும் போது வந்து அப்ளை ஆப்ஷனே வரலைங்க சார். இப்போ கரெக்ஷன் ஆப்ஷன் வருமா ஜென்ரல் டெஸ்ட்? இப்போ வந்து நீங்க வந்து உங்களுடைய யூனிவர்சிட்டிஸ்ல வந்து எந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் போடணும்னு சொல்லிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இன்டகிரேட்டட் மேக்ஸ் எடுக்கணும்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அது என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எடுத்தா போதும். இப்போ நீங்க ஜெனரல் டெஸ்ட் நான் எக்ஸ்ட்ராவா எழுதி வைக்கிறேன்னா அது எழுதி வைக்கலாம், அது ஒரு சாய்ஸ். உங்களுக்கான அந்த கரெக்ஷன் விண்டோ வரப்ப நீங்க அதை அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்க அப்ளை முடிச்சிட்டீங்க, அப்ளை பண்ணி முடிச்சு இப்போ வந்து மாற்ற முடியாது. ஆனா கரெக்ஷன் விண்டோ வரப்ப நீங்க அப்ப மாத்தலாம், ஜென்ரல் டெஸ்ட் எழுதுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே, இப்போ நீங்க இனிமே தான் அப்ளை பண்ண போறீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் நல்லா கொஞ்சம், ஒரு லாங்குவேஜ் 3 சப்ஜெக்ட், இந்த 3 சப்ஜெக்ட் வந்து நீங்க 12th படிச்சதா உங்க 3 சப்ஜெக்ட், ஒரு ஜெனரல் டெஸ்ட். இதை எழுதிட்டீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியால போடலாம். இதை நான் அப்ளை பண்றது புரிஞ்சுக்கிட்டது. ஒரு லாங்குவேஜ் 3 12th படிச்ச சப்ஜெக்ட், ஒரு ஜெனரல் டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியால எங்க வேணாலும் நீங்க போடுற மாதிரியான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ பயப்பட முகேஷ், நீங்க வந்து கரெக்ஷன் விண்டோ வரப்ப ஜெனரல் டெஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே சார். அப்போ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், எப்போ கரெக்ஷன் விண்டோ இந்த லாஸ்ட் டேட் முடிஞ்ச பிறகு கொடுப்பாங்க. கரெக்ஷன் எதாவது இருந்தால் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அவங்க வெப்சைட் போங்க, இல்லை அவங்களுக்கே அப்ளை வருமா ஆதித்யா? இல்லை சார், நோட்டிஃபிகேஷன் வரும் அவங்க வெப்சைட்டில், அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் ஆதித்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் யூடியூப்ல போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக போடுறேன் சார். ஆமாம் கண்டிப்பாக. ஓகே ஓகே. இப்போ இன்டகிரேட்டடா போட்டா அதர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுத முடியுதாங்க சார்? அதெல்லாம் எழுதலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்டகிரேட்டட்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிஏ இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு பிஏ, எம்ஏ இதை வந்து தனித்தனியா படிப்போம். இப்போ பிஏ வந்து 3 வருஷம், முன்னாடி நான் பேசுறது முன்னாடி 3 வருஷம், எம்ஏ வந்து 2 வருஷம். அதை என்ன பண்ணாங்கன்னா இன்டகிரேட்டடுங்கிற பேர்ல 2ஐயும் சேர்த்து ஒன்னா ஒரு 5 வருஷம் நீங்க படிங்க அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஆனா இப்ப என்ன இதுல பிரச்சனைனா, என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்இபிங்கிறது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இப்ப எங்க யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்த இன்டகிரேட்டட் கோர்சஸை நார்மல் கோர்சஸா மாத்திட்டாங்க, பிஏ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்டகிரேட்டட் கோர்சஸ் வந்து ஒரு சில யூனிவர்சிட்டியில இன்னும் இருக்குது. அப்படி நீங்க போட்டீங்கன்னா ஓவரால் 5 years அவ்வளவுதான். இதுல வந்து உங்களுக்கு டிகிரி இல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, உங்களுக்கு 3 வருஷம் நீங்க முடிச்சுட்டு உங்களுக்கு நீங்க வெளில வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டிகிரி சர்டிஃபிகேட் பண்ணிட்டு நீங்க வாங்கிட்டு வந்து எந்த யூனிவர்சிட்டி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வேணாலும் நீங்க எழுதலாம். இப்போ வந்து நீங்க 3 வருஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறீங்கன்னா வெறும் டிகிரி சர்டிஃபிகேட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். பிஎன் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க 5 வருஷம் முடிச்சீங்கன்னா எம்ஏ, அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம் வேணாலும் எழுதலாம். ஆனா டிப்ளமா முடிச்சாதான் நம்மளால டிப்ளமா முடிச்சா இப்ப யூபிஎஸ்சி அது மாதிரியான எக்ஸாம்லாம் எழுத முடியாது. டிப்ளமாக்கு டிகிரி பண்ணதான் முடிக்க முடியும், அவ்வளவுதான். ஓகே குட். நாங்க 12th நான் வந்து ஸ்டேட் போர்டு தாங்க சார் படிச்சேன், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. அது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சார். இல்ல என்சிஆர்டி தான் போகணுமா? என்சிஆர்டி படிங்க, உங்களுக்கு அது ஒன்றும் மோரல்லஸ் எல்லாம் சேம் தான். இதுல என்ன கண்டென்ட் இருக்கோ அதுல கண்டென்ட் இருக்கும். 12th என்சிஆர்டி வாங்கி படிங்க. இல்ல எனக்கு அது படிக்க முடியல, இங்கிலீஷ் தான் டஃபா இருக்கு அப்படின்னு நீங்க பயப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு புக்கு நல்லா படிங்க, அதுவே போதும். அதுல முக்கியமா அதுல கொஸ்டின்லாம் எப்படி இருக்கும்னா காம்ப்ரிஹென்ஷன் தான். நீங்க பயப்பட வேணாம். காம்ப்ரிஹென்ஷன் எப்படி இருக்கும், உங்களுக்கு அந்த பேசேஜ் கொடுத்துருப்பான், அது கீழே ஒரு கொஸ்டின் கொடுத்துருவான், இல்ல ஒரு ஆப்ஷன். இதுல எப்படி பேட்டர்ன்னா சப்ஜெக்டுக்கெல்லாம் கடைசி 10 கொஸ்டின் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து அதுக்கான கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஈஸி. காம்ப்ரிஹென்ஷன் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க எழுத வேண்டியதான். ஆனா இந்த காம்ப்ரிஹென்ஷனுக்கு கான்செப்டை நீங்க புரிஞ்சிருக்கணும், அதுதான் முக்கியம். இப்ப பயோடெக்னாலஜினா அந்த பயோடெக்னாலஜில என்னன்னு சொல்றாங்கிற கான்செப்டை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதுவே எழுதலாம். ஸோ அதனால
50 கொஸ்டின்ல நீங்க வந்து 10 கொஸ்டின் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க எஸ்சிஆர்டி படிச்சாலும் பரவாயில்ல, என்சிஆர்டி படிச்சாலும் பரவாயில்ல. ஆனா என்சிஆர்டி படிச்சா அந்த என்சிஆர்டில டைரக்டாவே கேட்பான். அந்த வரியே அப்படியே வரும். ஆனா நமக்கு எஸ்சிஆர்டில இருந்து வர்றது கஷ்டம். அது அதாவது நீங்கள் ஆனா ஸ்டேட் போர்டு எடுத்த குழந்தைகளாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன், ஸ்டேட் போர்டு புக்கே படிங்க. இப்போ போய் இந்த 2 மாதத்துக்காக என்சிஆர்டி புக் படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸான ஆகிடும். ஆல்ரெடி நான் சிபிஎஸ்சியில் படித்தேன்னா நீங்கள் சிபிஎஸ்சியே படிங்க. சரிங்களா சார்? இப்போ பிவிக்யூஸ் மட்டும் சென்ட் பண்ண முடியுமா சார்? என்னம்மா? பிவிக்யூஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ப்ரீவியஸ் பிக்யூபி. ஓகே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு ஒரு டவுன்லோட்ஸ்னு ஒரு இது இருக்கும். நீங்க மேல சர்ச் பண்ணீங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்கும். அந்த டவுன்லோட்ல போய் கீழே கியூட்டு அது என்ன வருஷம் என்ன சப்ஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா அது வரும். ஏகப்பட்ட பேப்பர் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுங்க. சில நேரத்தில் அந்த எரர் வராது, எரர் காட்டும். மற்ற நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் நைட் டைம்லலாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே. அது நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து கடந்த 2 வருஷம் எடுத்தால் போதும். அதுக்கு முந்தின வருஷமெல்லாம் வேறு பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கலாம். சரியா? இப்போ 2024 23 22 மட்டும் எடுங்க. தட் வில் கிவ் யூ an ஐடியா. ஓகே ஓகே சார். சார் எஸ் மனோகர். சொல்லுங்க. ஜெனரல் டெஸ்ட் எந்த சப்ஜெக்ட்ல சார் வரும்? ஜெனரல் டெஸ்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. அதாவது ஜெனரல் டெஸ்ட்ங்கிறது ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ், மேக்ஸு, ஜிகே, இங்கிலீஷு இதெல்லாம் கலந்து ஒரு கம்பைன் மாதிரி ஒரு சப்ஜெக்ட். இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கிளாஸ்க்கு வாங்க. டெய்லி இப்போ வந்து ஃப்ரைடே வைக்க போறத பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரைடே அண்ட் சண்டே டெய்லியும் 1 hour வந்தீங்கனாலே போதும். அதுல அழகா அந்த क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு கிளாஸ் வச்சிட்டு இருக்கோம். அது 2 அல்லது 3 கிளாஸா மாத்துவோம் இந்த பரீட்சை வர வர. ஸோ அது வந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா சார்? இப்போ நான் 3 யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறேன் சார். சொல்லுங்க. எக்ஸாம் என்ன அந்த 3த்துல ஏதாவது ஒன்றுலாம் சேர முடியுமா சார்? இல்லைன்னா எதில் வேணா சேரலாமா? அப்படி கிடையாதுப்பா. இந்த எக்ஸாம் வந்து ஒரு நிமிஷம். இந்த எக்ஸாம் வந்து முதல்ல ஒரு காமன் எக்ஸாம். அதாவது நீங்க எக்ஸாம் எழுதி ஒரு மார்க் ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மார்க் ஷீட்டை வச்சுட்டு நீங்க எங்க இப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க 12th மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அதை வச்சு எத்தனை யூனிவர்சிட்டி வேணா அப்ளை பண்ணலாம். அதே ப்ராசஸ் தான். இந்த எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அந்த மார்க் ஷீட்டை வச்சு எத்தனை யூனிவர்சிட்டி வேணாலும் நீங்க போடலாம். ஆனா ஒண்ணுத்துல சேர முடியாது. அதுதான் ஒண்ணு. ஆனா நான் 3 தான் சார் அப்ளை பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு அதான் சொல்லணும். இப்போ உங்களுக்கு எத்தனை யூனிவர்சிட்டி விருப்பப்படுறீங்களோ அது நீங்க அப்ளை பண்ணிட்டீங்களா? எஸ் சார், அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணினா போதும். இப்போ நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இப்ப கரெக்ஷன் விண்டோ வரும் அடுத்த 3 நாள்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எத்தனை யூனிவர்சிட்டி வேணாலும் நீங்க பண்ணலாம். இருக்கிற எல்லாமே பண்ணாலும் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ஆனா அப்ளை பண்ணதுல மட்டும் தான் சார் அப்ளை பண்ண யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண ஃபீஸ் கட்டணுமா? இல்ல சார், அதெல்லாம் கிடையாது சார். அப்ளை எத்தனை பண்ணலாம். நமக்கு எக்ஸாம் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் ஃபீஸ். நமக்கு யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. வெரி குட் வெரி குட். ஓகே. அதுக்கு கீழே டெஸ்ட் பேப்பர் சப்ஜெக்ட் செலக்ஷன் இருக்குல்ல மேம், அது என்ன சார்? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு பேப்பர் இருக்குன்னா, இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில வந்து நீங்க மேக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அவங்க யூனிவர்சிட்டியில வந்து இங்கிலீஷு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பேப்பர் தான் எழுதணும். எஸ் சார். இப்போ நீங்க டிஃப்ரெண்டா எழுதிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டியில நமக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய அந்த யூனிவர்சிட்டி சொல்லுங்க. நீங்க உங்களோட யூனிவர்சிட்டி நீங்க என்னென்ன அப்ளை பண்ணிருக்கீங்களோ அப்படி சொல்லுங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா, அலைன்ஸ் யூனிவர்சிட்டி. அலைன்ஸ் யூனிவர்சிட்டி. அதுல என்னென்ன கோர்ஸ்? இன்டகிரேட்டட் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி சார். எதுல சியூடி இல்லையா? எஸ் சார். இன்டகிரேட்டட் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி. எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி. கர்நாடகா பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். பிடெக் எலக்ட்ரானிக் இன் கம்யூனிகேஷன். அலைன்ஸ் யூனிவர்சிட்டியில பிடெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்.
உங்களுக்கு நான் சப்ஜெக்ட் அனுப்பி விடுறேன். அந்த சப்ஜெக்ட்ல வந்து நீங்க அப்ளை கரெக்ஷன் பண்றப்ப அந்த சப்ஜெக்டை பண்ணிடுங்க. தப்பா பண்ணாலும் பயப்பட வேணாம். நீங்க இந்த கரெக்ஷன் விண்டோ வரப்ப அந்த சப்ஜெக்ட் போட்டுருங்க. ஓகே சார். ஓகே குட் குட் குட். அது என்னென்ன சப்ஜெக்ட் எழுதணுங்கிறத அனுப்பிச்சு விட்ருங்க. சார் ஆ அதுக்கு கீழே டெஸ்ட் பேப்பர் 1, டெஸ்ட் பேப்பர் 2, டெஸ்ட் பேப்பர் 3 இருக்கு. அது அதான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேக்ஸ்னா ஒரு டெஸ்ட் பேப்பர் 1, கெமிஸ்ட்ரிங்கிறது டெஸ்ட் பேப்பர் 2. அது வந்து அது எதுக்காக கொடுத்துருவாங்கன்னா இப்ப அந்த எக்ஸாம் வரப்ப கம்ப்யூட்டர் அலாட் பண்ணுவாங்கல்ல, அதை அந்த உங்களுக்கு ஒரு தனியா ஒரு ஹால் டிக்கெட் மாதிரி வரும். அதில் சொல்லிடுவாங்க இன்னைக்கு டெஸ்ட் பேப்பர் 1ங்க. ஸோ டெஸ்ட் பேப்பர் 1 வந்து மேக்ஸு. ஸோ நீங்க அதை போய் எழுத போறீங்க அப்படின்னு அர்த்தம். எந்த ஊர் உங்களுக்கு? கெமிஸ்ட்ரின்னு வருது சார். இல்ல உங்களுக்கு எந்த ஊரு? கடலூர். கடலூர்ல அப்ளை பண்ணிருக்கீங்களா ஏதாச்சும்? உங்க நியரா இதை பண்ணிட்டீங்களா? கடலூர் பண்றோம். கடலூர்ல உங்களுக்கு கூப்பிடுவாங்க. கடலூர்ல வந்து ஒரு இடம் ஒரு காலேஜ்ல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க. நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. அப்போ ஆதித்யா இப்போ அவர் வந்து மேத்ஸு கெமிஸ்ட்ரி ஜென்ரல் எழுதணும்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. எஸ் சார். அப்போ மேத்ஸ் ஒரு நாள் போய் எழுதணும், கெமிஸ்ட்ரி ஒரு நாள் போய் எழுதணும், ஜென்ரல் ஒரு நாள் போய் எழுதணும், அப்படிதானே? எஸ் சார். அது வந்து இப்ப சில நேரத்துல ஒரு நாள்ல ரெண்டு பேப்பர் வச்சிருப்பாங்க. அப்படி வரும். ஓகே சரி சரி. வேற எது இருக்க டவுட் மனோகர்? அந்த டெஸ்ட் பேப்பர்லாம் மாத்திக்கலாமா சார்? அதெல்லாம் மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்ஷன் விண்டோ வருதுல்ல, அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இருக்கு சார், அதை மாத்தணும். அதான் நீங்க அந்த ஹோம்ஸ் அதெல்லாம் மாத்திடலாம். உங்களுக்கு இப்ப எது தேவையோ அது மட்டும் எழுதலாம், தேவையில்லாதெல்லாம் விட்டுலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு பேப்பர் தான் எழுதினா போதும். நீங்க நினைக்கிற இந்த 3 யூனிவர்சிட்டிக்கும் ஒரு பேப்பர் எழுதினா போதும்னே எல்லா யூனிவர்சிட்டியும் சொல்லியிருக்குண்ணா, அதை மட்டும் நீங்க எழுதினா போதும். நீங்க எக்ஸ்ட்ரா எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 பேரும் ஒன்று சொல்றாங்க, மேக்ஸை மட்டும் எழுதிடுவாப்பா அப்படி சொல்றாங்கன்னா மேக்ஸை மட்டும் எழுதி கொடுங்க. அதை வச்சு நீங்க இந்த 3த்துக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3லையும் கூப்பிடுவாங்க, நீங்க போய் ஜாயின் பண்ண வேண்டியதான். இல்ல எங்களுக்கு மேக்ஸும் வேணும் ஜெண்டர் டெஸ்ட்டும் வேணுங்கிற பட்சத்தில் மேக்ஸையும் ஜெண்டர் டெஸ்ட் எழுதணும். அதே மாதிரி நிறைய பேர் ஒன்று கேட்டுட்டே இருக்கீங்க. அப்ப தனித்தனி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு மார்க் ஷீட் வரப்ப இப்போ வந்து நீங்க 5 யூனிவர்சிட்டிக்குன்னா 5 இதுக்கும் 5 விதமா இருக்கு. 5 யூனிவர்சிட்டிக்கும் ஒரு விதமா இருக்கு. 5 சப்ஜெக்ட்னா அந்த 5 சப்ஜெக்டும் உங்களுக்கு அந்த அப்ளை நீங்க முடிச்சோன்னே ரிசல்ட் முடிஞ்சோன்னே உங்களுக்கு ஒரு இது வரும். உங்க பேரு நீங்க போட்ட அப்ளிகேஷன் நம்பர் ரோல் நம்பர் எல்லாம் போட்டு இந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேக்ஸு ஜெண்டர் டெஸ்ட் எழுதிக்க அப்புறம் 4 சப்ஜெக்ட் போட்டு அந்த மார்க்கு கீழே டோட்டல் அதெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்துடும். அப்ப அந்த யூனிவர்சிட்டி வந்து நீங்க சியூடில எடுத்த மார்க் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப நீங்க அதை அப்லோட் பண்ண வேண்டியதான். அந்த யூனிவர்சிட்டி அவங்க எடுத்துப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டியில அவங்க ஜெண்டர் டெஸ்ட் ஜெண்டர் டெஸ்ட் எழுதிருக்கான் சரி வந்து என்ன மார்க்கு அந்த மார்க் மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. மெரிட் லிஸ்ட் போட தான் அது. அதனால அதெல்லாம் பயப்பட வேணாம். இப்போ நான் அப்ளை பண்றது 3 யூனிவர்சிட்டி தான் சார். அது 3த்துல நான் எடுத்த மார்க்கு நான் அதிக மார்க் எடுத்தேன்னா அது 3த்துல ஏதாவது ஒண்ணுத்துல சேர்ந்துக்கலாமா? ஆமா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 3த்துலயும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 3 பேர் உங்க அந்த 3 யூனிவர்சிட்டிலையும் ஆட்கள் கம்மியா இருக்காங்க, உங்க மார்க் தான் ஹையஸ்ட் மார்க்குங்கிற பட்சத்துல 3 பேருமே கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க அதுல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்துச்சு, டெல்லிலயும் வந்துச்சு, பாண்டியிலயும் வந்துச்சு, தமிழ்நாட்டிலயும் வந்துச்சு, திண்டுக்கல்லையும் வந்துட்டு, எல்லா ஆல் ஓவர்லயும் வந்துட்டு நான் போட்டதுல எனக்கு இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன். நான் அப்ளை பண்ண 3 யூனிவர்சிட்டி தவிர வேற ஏதாவது சேர முடியுமா சார்? அது அதே மாதிரி இப்ப நீங்க போட்டிருக்கீங்க இந்த 3 தவிர நான் அப்ளை பண்ணலாமான்னா அப்ளை பண்ணலாம். அந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே அந்தந்த யூனிவர்சிட்டி ஒண்ணு வெளியிடுவாங்க. நீங்க எங்க காலேஜுக்கு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ எங்க இதுல வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து அதுக்கான அப்ளை பண்ணி நீங்க இந்த மார்க் ஷீட்டை வச்சு நீங்க ஜாயின் பண்ணி போய்க்கலாம். கரெக்ஷன் விண்டோல நீங்க என்னென்ன காலேஜ் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. பண்ணிக்கலாம். அப்ப பண்ணும்போது அந்த காலேஜ்ல அந்த கோர்ஸுக்கு என்ன எக்ஸாம் எழுதியிருக்கோன்னு கொடுத்துருப்பான், அதையும் எழுதணும். இல்லைன்னா அதில் அப்ளை பண்ணி பிரயோஜனம் இல்லை. சப்போஸ் ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு கெமிஸ்ட்ரி எழுதியிருக்கோன்னு கேட்குறான், இன்னொரு யூனிவர்சிட்டியில் வெறும் ஜென்ரல் டெஸ்ட் எழுதியிருக்கோன்னு கேட்குறான். அப்படின்னா நீங்கள் 2 எழுதினது 2 யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் உங்களை கூப்பிடுவான். புரிஞ்சுதா? அது அந்தந்த ஒரு யூனிவர்சிட்டியோட ரிக்குவயர்மெண்ட் பார்த்து அந்த 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 பரீட்சை நீங்கள் எழுதியிருக்கணும்.
அப்போ தான் இல்லைன்னா நீங்கள் இப்போ எனக்கு அப்ளை பண்ணேன்னு சொல்லி அது உங்களை கூப்பிட மாட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. யூ டோன்ட் லூஸ் எனிதிங். எத்தனை யூனிவர்சிட்டி கொடுத்தாலும் காசு கேட்க மாட்டாங்களா சார்? கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. அதான் சொன்னார் அவர். நீங்கள் பரீட்சை எழுதுறதுக்கு தான் காசு, யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறதுக்கு காசு இல்லை. ஓகே சார். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மாதிரி, அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் அப்படி தான், நீங்கள் எத்தனை காலேஜ் வேணும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கு காசு கிடையாது. பரீட்சை எழுது ஐ மீன் 12th பரீட்சை எழுதுறதுக்கு தான் காசு. சொல்லுங்க முகேஷ் சார். இப்போ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க் ஷீட் வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ என்னோட மார்க்குக்கு வந்து இந்த காலேஜில் வந்து அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூனிவர்சிட்டிலேருந்து வருமா, இல்லை நான் அப்ளை பண்ணதுல இருந்து மட்டும்தான் வருமா? அப்படி கிடையாது. இந்த அதான் சொல்லிட்டேன், இந்த ப்ராசஸ் இதுவரையும் நம்ம எக்ஸாம் உள்ள எழுதி ரிசல்ட் வர வரையும் ப்ராசஸ் வந்து அந்த எக்ஸாமோட முடிஞ்சிட்டு அந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க அந்தந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸாம் நீட் மாதிரி தான். நீட்ல என்ன பண்றாங்க, எக்ஸாம் எழுதிடுவோம், மார்க் வந்துடும், மார்க் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த பிள்ளைங்க எந்தெந்த டென்டல் காலேஜா எம்பிபிஎஸ்ஸா அவங்க விருப்பப்பட்டதுக்கு அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சு ஒரு மார்க் ஷீட் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு டெல்லி யூனிவர்சிட்டி வேணுமா, வாங்க டெல்லி யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. டெல்லி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணி உங்கள் பேர் அது மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரும், பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த மார்க் ஷீட்டை வச்சுட்டிங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க. உங்களை வந்து நீங்கள் வந்து காசு கொடுக்கணுமா? ஆமாம் சார், அது பெருசாக இருக்காது, 50 ரூபா சில ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஆமாம், பட் 50 ரூபா, அதிகபட்சம் 50 ரூபா, கம்மியாக தான் இருக்கும். எஸ் சார். ஓகே சார். இந்த எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் பார்த்துக்கலாம், அது ஒரு ஈஸி தான். சொல்லுங்க ஸ்ரீநிதி சார். இப்ப வந்து இந்த எக்ஸாம் தமிழ் எழுதலாமா சார்? தமிழ்ல எழுதலாம், தாராளமாக எழுதலாம். ஓகே சார். லாங்குவேஜ் தமிழ் சூஸ் பண்ணலாம்ல சார்? கண்டிப்பா. தமிழ்ல நீங்க இங்கிலீஷ் தான் எழுதணும் கிடையாது, தமிழ் எது வேணா எழுதலாம். நம்மளோட அதுல நான் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு என்ன தெரியுமா, தமிழ்ல எழுதுனீங்கன்னா நீங்க தமிழ் மீடியமா இருக்கிற பட்சத்தில் தமிழ்ல நம்ம புத்தகத்துல தமிழ்நாட்டுல தமிழ் புத்தகம் வந்து நம்ம இதுல மட்டும்தான், அதனால நம்ம புத்தகத்துல இருந்தா கேள்வி கேட்பாங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 12th மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதுமா, 11th சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுமா சார்? 11th லைட்டா பாத்துங்க, 12th நல்லா படிங்க. ஏன்னா அவங்க அந்த வார்த்தையில என்ன சொல்லிருக்காங்கன்னா என்சிஆர்டி 12th புத்தகங்கள் அப்படி சொல்லிருக்காங்க. ஆனா என்சிஆர்டில வந்து தமிழ் மீடியத்துக்கு எடுக்க முடியாது. சோ நம்ம அந்த புத்தகத்துல இருந்தா எடுக்கணும். சோ நம்ம 12ஆம் வகுப்பு புத்தகத்தை நல்லா படிங்க, அவங்க என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருவாங்களோ அதை பண்ணிடுங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலனா லாங்குவேஜ் உண்டாகி எழுதணுமா சார்? நீங்க என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க? நான் எம்எஸ்சி பிசிக்ஸ் சார். பிசிக்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் எடுக்க வேண்டாம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எழுதுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். சோ அந்த இதுக்கு நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அதுக்கான தமிழ் எழுத போறீங்க, தமிழ்னு போட்டு நீங்க அட்டெண்ட் பண்ணி எக்ஸாம் எழுத வேண்டியதான். ஓகே சார். இது ஜெனரல் டெஸ்ட் ஒண்ணுல சார் அங்கனா? ஜெண்டர் டெஸ்ட் வந்து இப்ப ஜெண்டர் டெஸ்ட் வந்து பிசிக்ஸ் நீங்க சொல்ற மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்குலாம் வேணாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹிஸ்டரி மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு தான் ஜெண்டர் டெஸ்ட் வேணும், மற்ற சப்ஜெக்ட்டுக்கு தேவையில்லை. இதுக்கு சார் திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு? திருவாரூருக்கும் அதே தான். இப்ப எம்எஸ்சி கோர்ஸ்க்கெல்லாம் வந்து பெருசா ஜெண்டர் டெஸ்ட் தேவைப்படுறது இல்லை. இந்த மாதிரி பிஏஎம்ஏ பண்றதுக்கு தான் நமக்கு ஜெண்டர் டெஸ்ட் கேக்குறாங்க. லாங்குவேஜ் சார்? லாங்குவேஜுக்கு ஜெண்டர் டெஸ்ட் எழுதுற மாதிரி வரும். புரியல சார். லாங்குவேஜ் வந்து எழுத தேவையில்லை பெரும்பாலும். நம்ம அதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த யூனிவர்சிட்டியில போய் பாருங்க, அதுல போட்டிருப்பான் எதெல்லாம் எழுதுவோன்னு போட்டிருப்பான். இப்போ ஆதித்யா ஏதோ மெமரியிலேருந்து சொல்லி அது தப்பாயிடக்கூடாது இல்லையா ஆதித்யா? அதனால நீங்க அந்த திருவாரூர் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் போனீங்கன்னா நான் எம்எஸ்சி பிசிக்ஸ் ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன பரீட்சை எழுதுவோன்னு அதில் போட்டிருப்பான். அப்போ அதெல்லாம் எழுதுங்க, அந்த ஒர்க்கை நீங்க பார்த்துக்குங்க. ஏன்னா இவர் இங்கே சொல்லி அது தவறாயிட்டா வம்பு. ஏன்னா அவர் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வேணால் கரெக்டாக சொல்ல முடியாது, அவர் இல்லாட்டி அவர் அந்த வெப்சைட் பார்த்து சொல்லணும், அது நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே சார். இப்போ இதே டெல்லி யூனிவர்சிட்டி சொன்னீங்க சார், இந்த குரூப் படிச்சாலும் சேர முடியும்னு, அது மாதிரி நான் சார் புரியல. இல்லை அது வந்து நான் சொல்கிறேன், அது ஐ திங்க் ஆதித்யா சொன்னது வந்து பிகாமுக்கு நினைக்கிறேன்.
பிகாம் சேரோன் பண்ணால் டெல்லி யூனிவர்சிட்டியில் நீங்கள் மேத்ஸ் படிச்சிருக்கணும். வேற நம்ம ஊரில் பிகாம் சேரோன் பண்ணால் மேத்ஸ் படிக்காமே பிகாம் எக்கனாமிக்ஸ், காமர்ஸு, அக்கௌண்டன்சி 3 படிச்சிருந்தாவே பிகாம் சேர்ந்துடலாம். ஆனால் டெல்லி யூனிவர்சிட்டியில் பிகாம் சேரோன் பண்ணால் மேத்ஸ் படிச்சிருக்கணும். சார் எக்கனாமிக்ஸ் ஆல்சோ சார். எக்கனாமிக்ஸுக்கும் மேக்ஸ் இல்லைன்னா இது கேட்குறாங்க. எக்கனாமிக்ஸுக்கு, காமர்ஸுக்கு, பிகாம் படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இருக்கும். அதான் அதனால தான் ஆதித்யான்னு சொல்கிறேன். என்ன நீங்கள் படிச்சிருக்கோங்கிற அந்த யூனிவர்சிட்டி போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அதாவது ஆதித்யாவுக்கும் எனக்கும் தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி மாறுது. அப்புறம் எந்த பரீட்சை எழுதணுங்கிறது பார்த்துக்கங்க. அது தட் ஜாப் யூ ஷுட் டூ. சரியா? அது எப்படி பண்ணிடணும்னு நான் சொல்லிடுறேன். QTUG 2024ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இதுவே அதான் வரும். ப்ளூ கலர் இருக்கு. அதில் உள்ளார போங்க. மேலே வந்து 3 கோடு இருக்கும். அந்த கோடில் தொட்டிங்கன்னா கீழே யூனிவர்சிட்டின்னு ஒரு லிஸ்ட் வரும். அந்த யூனிவர்சிட்டி லிஸ்ட்டை தொட்டிங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு அப்போ நிறைய காட்டும். உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி அங்கே மேலே சர்ச்சும் இருக்கும். இப்போ தமிழ்நாடுனா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிங்கன்னா தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வந்துடும். அதை தொட்டிங்கன்னா இந்த தமிழ்நாடு யூனிவர்சிட்டிக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மொத்த லிஸ்ட் வந்துடும். அந்த என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன எழுதணும், அதுக்கான எலிஜிபிள் என்ன, எல்லாத்தையும் அவங்க விவரமா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன சின்ன பேராவா தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியா நீங்க படிச்சிடலாம். QTUG 2024. போன வருஷம் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், இந்த வருஷம் வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம். அதனால இப்போ வெப்சைட் போய் பார்த்துக்குங்க. நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆதித்யா சொல்றதோ நான் சொல்றதோ ஒரு போன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். பட் இப்போ ஏதாவது மாற்றம் பண்ணியிருந்தா அது நாங்கள் வெப்சைட் போய் பார்த்துருக்க மாட்டோம். அது நீங்கள் பார்த்து அது கண்டுபிடிச்சிங்க. அந்த வெப்சைட் மட்டும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க சார். கண்டிப்பா அது பண்ணிடுவார். CUT இப்போ சொன்னாரே, ஷேர் பண்ணிவிடுங்க ஆதித்யா. எஸ் சார். ஓகே. வேற ஏதாவது கேள்வி இருக்கா சார்? மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டு ஒண்ணா இல்ல வேற வேற சார்? அது எனக்கு என்ன எக்ஸாக்ட்டா தெரியல. மேத்ஸ்க்கும் அப்ளைட் மேத்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? அப்ளைட் மேத்ஸ் வந்து என்ஜினியரிங் மாதிரி இருக்கும். கொஞ்சம் என்ஜினியரிங்கில் மேத்ஸ் இருக்கு இல்லையா, என்ஜினியரிங் காலேஜில் மேத்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, அது மாதிரி இருக்கும். பிகாஸ் இட் இஸ் இது எதுக்கு யூஸ் ஆகுது, நீங்கள் உங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ட்ரிக்னாமெட்ரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஹைட் ஆஃப் த பில்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியுமா, படிச்சிருப்பீங்க. அது மாதிரி ஒவ்வொன்று படிக்கிறது எதுக்காக யூஸ் ஆகுதுங்கிறத அதையும் இன்க்ளூட் பண்ணி சொல்லிக் கொடுக்கறது தான் அப்ளைட் மேத்ஸ். சரிங்களா? இப்போ கேல்குலஸ் படிக்கிறீங்க. கேல்குலஸ்னா இன்டகிரேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதை வந்து நீங்கள் ஒரு சாதாரண மேத்ஸ் படிக்கும்போது அந்த அப்ளிகேஷனை படிக்க மாட்டீங்க. வேற அந்த அப்ளைட் மேத்ஸ் படிக்கும்போது ஒரு பரப்பளவை கண்டுபிடின்னு கேள்வி வரும். அதுக்கு நீங்கள் கேல்குலஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. சார் இப்போ நாங்க கம்ப்யூட்டர்ல தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்குமா இல்ல ரிட்டன் டெஸ்டாவே OMR ஷீட் மாதிரியே இருக்குமா? அதான் சொல்லிட்டேனே உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிசிக்ஸ் வந்து இந்தியா முழுக்க நிறைய பேர் எழுதுறாங்கன்னா பிசிக்ஸ் வந்து பேப்பர் மோட்ல தான் வைப்பாங்க. பேப்பர் பென் பேப்பர் மோட்ல எழுதுவாங்க. அது வந்து நீங்க உங்களுக்கு வரும்போது நீங்க அப்ளை பண்றீங்களே, அதுல அப்ப அந்த ஆல் டிக்கெட் வரும்போது சொல்லுவான் இது பேப்பர் மோடா இல்ல இந்த மோடான்னு சொல்லுவான் இல்லையா? ஹால் டிக்கெட் வரப்ப தெரிஞ்சிடும். ஆமா, ஏன்னா இப்ப நம்ம சொல்லி அது மாத்தி வந்துருச்சுன்னா வம்பு. போன வருஷம் ஏன்னா அது வந்து எப்படி எழுதுறாங்க தெரியல. பேப்பர் மோட் போன வருஷம் இல்லையல்ல சார்? போன வருஷம் எல்லாமே கம்ப்யூட்டர் மோடு தான். ஆமா, போன வருஷம் பேப்பர் மோடே கிடையாது. இந்த வருஷம் தான் பேப்பர் மோடு கொண்டு வந்திருக்கான். அது எல்லா சப்ஜெக்ட் கிடையாது, சில சப்ஜெக்ட் தான் இருக்கும். எங்கெல்லாம் அதிகமான பேர் இருக்காங்களோ அதுக்கெல்லாம் பேப்பர் மோடு போயிடுவான். ஸோ அது வந்து நோபடி நோஸ். அது அந்தந்த யூனிவர்சிட்டி அது பண்ணும்போது அவன் அந்த ஆல் டிக்கெட் வரும்போது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுவான். ஏன்னா போன வருஷம் 2 மாசம் நடந்துச்சு பரீட்சையே. எங்களுக்கு செப்டம்பர்ல தான் திறந்தாங்க. ஸோ அதனால இந்த வாட்டி அதெல்லாம் குறைக்கணும்னு சொல்லிட்டு எதெல்லாம் அதிகமா எழுதுறாங்களோ அதெல்லாம் பேப்பர் மோட், எதெல்லாம் கம்மியா எழுதுறாங்களோ அதெல்லாம் கம்ப்யூட்டர் மோட்னு போட்டிருக்காங்க. அது பின்னாடி சொல்லிடுவாங்க. இப்போதைக்கு நீங்க அப்ளை மட்டும் கரெக்டா பண்ணிடுங்க, அந்த யூனிவர்சிட்டிக்கு பண்ணிடுங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்ப படிச்சீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம், நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்க சார். ஓகே ஓகே ஆதித்யா, தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் குரூப்பில் ரைஸ் பண்ணுங்க. தமிழ்லேயே இங்கிலீஷ்லேயே போடுங்க, தப்பு கிடையாது. இங்கிலீஷில் வேண்டாம், தமிழ்லேயும் இங்கிலீஷில் போடுங்க. ஆதித்யா வந்து ஆன்சர் பண்ணுவார். இல்லைன்னா நான் கூட ஆன்சர் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சிருந்தா. இல்லை வேற யாராவது ஆன்சர் பண்ண சொல்லலாம். சரிங்களா? சார் இப்போ வந்து எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் போகிறோம் சார்.
இப்ப இடையில எனக்கு பிஎஸ்சியோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாதியோட வாங்கிக்கலாமா சார்? இடையில வாங்கிக்கலாம். உங்களோட பிஎஸ்சி மட்டும் எனக்கு போதும், எனக்கு 3 வருஷம் படிச்சாலே போதும்னா பிஎஸ்சி சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். இன்னொரு வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்சி சர்டிபிகேட் வாங்கிட்டு நீங்க மறுபடியும் கியூட் பிஜி எழுதி உங்க நல்ல யூனிவர்சிட்டியில கூட போய் ஜாயின் ஆகலாம். இன்னும் இப்ப எனக்கு வந்து பாண்டிச்சேரி போதுங்க அப்படி சொல்லிட்டு நீங்க டெல்லி கூட போகலாம். டெல்லியில இருந்து நல்ல யூனிவர்சிட்டி கூட போகலாம். அது உங்க வாய்ப்பு. ஜேஎன்யூல சூப்பரா இருக்குமா. ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் என்கிட்ட சொல்றது ஜேஎன்யூ படிக்கணும், ஜேஎன்யூ படிக்கணும்னு சொல்றது. ஸோ அதனால ஜேஎன்யூல கூட நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க. இந்த ஜேஎன்யூல பெரும்பாலும் எம்எஸ்சி கோர்ஸ் தான் போயிருந்தா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். எஸ் சார், நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம நிர்மலா சீதாராமன், டி ராஜா, மணிசங்கர் ஐயர், இவங்க எல்லாருமே ஜேஎன்யூல படித்தவங்க தான். நிறைய மினிஸ்டர்ஸ், நிறைய எம்பிஸ் அங்கே படித்தவங்க. காலேஜும் நல்லாயிருக்கும், அங்கே படிக்கிற போகிற குழந்தைகளும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரு கொஞ்சம் அந்த டெல்லிக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை நம்ம தமிழ்நாடுலேருந்து போகிறாங்கன்னா ஒரு ஹைஃபைஸ் ஒரு ஃபேமிலியிலேருந்து போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் போய் ஒரு மினிஸ்டர் பையனை நீங்கள் ஒன்றும் இல்லை, முகேஷ் வந்து மினிஸ்டர் பொண்ணை லவ் பண்ணோன்னு ஃபீல் பண்ணாருன்னா நீங்கள் டெல்லி யூனிவர்சிட்டியில் ஜேஎன்யூ போய் சேர்ந்துருங்க. சரியா? தமாஸ் சொல்கிறேன். சரி, அங்கே வந்து வெரி ஃபார் எக்ஸாம்பிள் நிர்மலா சீதாராமன் பொண்ணு அங்கே படித்தது, டி ராஜாவோட பொண்ணு அங்கே படித்தது. ஃபார் இன்ஃபர்மேஷன். சார் இப்போ நாங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமேட்டு வேற ஏதோ லாங்குவேஜ் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்து படிக்க முடியுமா? அது கோர்ஸ் ஃபாரின் அதுக்கு தான் இப்போ என்இபி கொண்டு வந்துட்டாங்களப்பா. இப்போ என்இபி கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்க லாங்குவேஜ் எடுக்கிற மாதிரி வரும். ஆனா இங்கிலீஷ் எல்லாரும் படிக்க சொல்லுவாங்க. லாங்குவேஜ் இல்லாம இந்தியன் லாங்குவேஜ் ஏதாச்சும் படிக்க சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு இப்ப சொல்லியிருக்காங்க சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ் நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. நீங்க வந்து அதுல ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். அது இல்லாம ஃபாரின் லாங்குவேஜ் வந்து பெரும்பாலும் தனிப்பட்ட முறையில படிக்க முடியாது. ஆனால் இங்க நிறைய பசங்க பல மாநிலங்கள்ல இருந்து வர்றதுனால, ஏன் இப்ப பாண்டிச்சேரி மிசோரம்ல இருந்து வராங்க, மணிப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்க பேசுறப்ப அந்த மொழி பண்பாடு ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் வரும். அதனால பிரச்சனை கிடையாது. ஆனா ஃபாரின் லாங்குவேஜ் படிக்க முடியுமானா அதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் தனி பாடமா நீங்க தனியா ஒரு பிஏ பெர்ஷியனோ இல்ல சைனீஸோ படிக்கலாம். ஆனா இந்தியன் லாங்குவேஜ் நீங்க என்ன கத்துக்கலாமானா தாராளமா கத்துக்கலாம். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ ஆதித்யா. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு டவுட் சார். இப்போ வந்து இங்க உள்ள ஸ்டேட் காலேஜ்லனா இப்ப நம்ம பிசிக்ஸ் எடுத்தா அலை பேப்பர், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம் வரும்ல சார், அங்க எப்படி அந்த பேப்பர் மட்டும் தான் வருமா இல்ல அலை பேப்பர் வருமா சார்? அதாவது இப்ப எப்படின்னா கண்டிப்பா அலை பேப்பர் வரும். நீங்க வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல மட்டும் படிக்க போறது இல்ல, அதுவும் ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு இங்க ஹார்ட் கோர், சாஃப்ட் கோர்னு பிரிச்சுடுவாங்க. ஹார்ட் கோர்ங்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது மட்டும் படிப்பீங்க, கெமிஸ்ட்ரி இல்லத மட்டும் படிப்பீங்க. இதே சாஃப்ட் கோர்ங்கிறது மற்ற டிபார்ட்மெண்ட்லயும் போய் படிக்கலாம். அதெல்லாம் என்இபி, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசில கொண்டு வந்திருக்காங்க. நிறைய சலுகைலாம் இருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில வந்து இதை பண்ணிட்டீங்கனாலே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கும். நம்ம டிபார்ட்மெண்ட்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கானது கூட இருக்கு. அதாவது நான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல, பட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்துட்டீங்க, அதில் போய் என்ன எடுக்க சொல்லுவாங்கன்னா 5 ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் 4 கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஃபிசிக்ஸில் ஒரு 3 கோர்ஸும் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கோர்ஸ் எடுக்கிற மாதிரி வச்சுருப்பான். அப்போ யூ கேன் டேக் 3 அண்ட் 1. இது எல்லா யூனிவர்சிட்டியில் இருக்கிறது தான். அது எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இல்லை நான் இந்த தடவை 2 ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிறேன், 2 அலைடு எடுத்துக்கிறேன், எடுத்துக்கலாம். மேத்ஸ் ஒன்று, கெமிஸ்ட்ரி ஒன்று எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கோர்ஸ் அந்த யூனிவர்சிட்டி. அது ஒரு ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு 4th இயரில் வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். நாங்கள் படிக்கும்போதே இருந்தது 50 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இருக்குது. மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், இன்ஜினியரிங் சப்ஜெக்ட், அதாவது எலெக்டிவாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி சில அது அந்த காலேஜை பொறுத்து, அந்த யூனிவர்சிட்டி பொறுத்து அவன் என்ன ஆஃபர் பண்ணுறான்னு பார்த்து. சில காலேஜஸில் ப்ரைவேட் காலேஜ் நான் பார்த்துருக்கேன், நிறைய எலெக்டிவ்ஸ் ஆஃபர் பண்ணியிருப்பான். இப்போ கேட்டிங்கன்னா அது இல்லைங்கன்னு சொல்லுவான். அதில் இந்த 2 தான் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்பா. லிஸ்ட்டில் வேணா ஒரு 20 கொடுத்துருப்பான். ஸோ பிகாஸ் அங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து இருக்குது. இன்ஃபேக்ட் மை ஒய்ஃப் டெட் MBA, அதில் ஒரு பர்டிகுலர் எலெக்டிவ் லிஸ்ட்டில் இருந்தது, போய் கேட்டால் இல்லைன்ட்டாங்க, இந்த எலெக்டிவ் இல்லைன்ட்டாங்க. பட் எங்கள் ஒய்ஃப் வந்து இல்லை நான் அதை படிக்கணும்னு விரும்புகிறேன்னு சொன்னேன். அது நீங்கள் படிச்சுக்கங்க, நீங்களே படிச்சுக்கோ, நீங்களே வந்து எக்ஸாம் மட்டும் வைப்போம், ஆனால் சொல்லியெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க.
ஸோ மை ஒய்ஃப் ஸ்டடிட் ஆன் ஹர் ஓன். அப்புறம் போய் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க. அது எல்லா யூனிவர்சிட்டியிலும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆப்ஷனுக்கு அதே மாதிரி மல்டி டிசிப்ளினரி போட்டிருப்பாங்க சார். ஆமாம், இப்போ நீங்க பிசிக்ஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து படிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய அது இருக்கு. மாதிரி இருக்கும். அது வர வர புரியும் உங்களுக்கு. ஆமாம்மா, அது அல்லைடு இருக்கும், மல்டி டிசிப்ளினரி இருக்கும். கரெக்ட், யூ ஆர் வெரி கரெக்ட். வேற ஏதாச்சும் டவுட்? இன்றைக்கி எங்கள் ஒய்ஃபோட ப்ரொஃபஷனே அந்த எந்த ஒரு சப்ஜெக்டை அவங்க தனியாக எடுத்தாங்களோ அதில் தான் அவங்க ப்ரொஃபஷனே இருக்குது இந்த லாஸ்ட் 20 இயர்ஸாக. எப்படி இருக்கும்? ஸோ அவங்க விரும்பி எடுத்த ஒரு சப்ஜெக்ட் அது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். ஓகே, தேங்க்யூ ஆதித்யா ஃபார் யுவர்